நமசிவாய வணக்கம். இந்த வீடியோல முக்கியமான சில ஆன்மீக ரகசியங்களை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு பிரம்மாவோட வயசு என்னங்க? நம்ம ஒரு 100 வயசு 120 வயசு அது ரொம்ப அபூர்வம். பிரம்மாவோட வயசுங்கிறது நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் 31,10,40 கோடி ஆண்டுகள். எவ்வளோ? 31,10,40 கோடி ஆண்டுகள். அடேங்கப்பா, கேட்கிறப்பயே தலை சுத்துது இல்ல? ரோமச மகரிஷிங்கிற ஒரு மகரிஷி. இந்த ரோமச மகரிஷியும் அகஸ்தியரும் சேர்ந்துதான் தாமிரபரணி கரையோரம் 9 சிவன் கோயில்கள் 9 பெருமாள் கோயில்களை உருவாக்கினார். ரோமச மகரிஷியோட உடம்புல பல கோடி முடிகள் இருக்கு. ஒரு பிரம்மாவோட வயசு முடிஞ்சா ரோமச மகரிஷி உடம்புல இருந்து ஒரு முடி உதிருமா? எப்படி? ஒரு பிரம்மாவோட வயசு முடிஞ்சா ரோமச மகரிஷி உடம்புல இருந்து ஒரு முடி உதிரும். அந்த ரோமச மகரிஷி காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிங்கிற கிராமம், பேரே பள்ளி தான். அங்க பள்ளி வடிவத்துல சிவனை வழிபட்டு இருக்க. இப்போ செவ்வாயோட நிறம் சிகப்பு, வியாழனோட நிறம் மஞ்சள், இதெல்லாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வெறும் கண்ணால் கடித்து சொன்னவர்கள் நம்ம ரிஷிகள், சித்தர்கள். அந்த ரிஷிகளோட வாக்கிலேந்து வந்தது வாக்கியம், வாக்கிய பஞ்சாங்கம். அந்த சிஸ்டம் பஞ்சாங்கம். அவங்க பள்ளியுடைய சகுன பலன்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது மூட நம்பிக்கையா? நமக்கு அதுல இருக்கிற நுட்பம் புரியல, அதுக்காக மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. பள்ளி பொதுவா சகுனத்தின் வடிவமா இருக்கக்கூடியது. அக்ஷய திருதியை இன்னைக்கு பள்ளியை பார்த்தா விசேஷம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல இந்த வெள்ளிப்பள்ளி, தங்கப்பள்ளி எல்லாம் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறப்போ ரோமஸ் மகரிஷி பள்ளி வடிவத்துல எதுக்கு இந்த கோவில்ல ஈசனை வழிபட்டு இருக்க? இங்க நம்ம வழிபட்டோம்னா சகுனத்தினால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். சகுனம், கிரக தோஷம் எதுவா இருந்தாலும் இங்க நம்பிக்கையோட வழிபட்டா சரியாகும். லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தும் போது இந்த கோயில தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த மண்ணோட சிறப்பு, இந்த கோயிலோட சிறப்புகளை பத்திலாம் நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணி அதை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எளிய மனம் படைத்த மக்களுக்கு பேசக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது. நம்ம இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுங்கிறது சர்வீஸா டைம் கிடைக்கிறப்போ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோவில்ல வழிபட்டதுக்கு அப்புறம் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மறக்கவே முடியாது. உதாரணத்துக்கு திருவாலங்காடு கோவில் எல்லாருக்குமே தெரியும். அங்க இருக்கக்கூடிய காளி சிவன் கோவில் ரொம்ப பழமையானது, ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச கோவில் தான். முஞ்சிகேச முனிவர்னு ஒரு சக்தி வாய்ந்த முனிவரோட ஜீவசமாதி இருக்கு. அவரோட உண்மையான பெயர் சுரந்தர். கடும் தவம் பண்ணி அவரோட தலையில முஞ்சி புல்லுங்கிற ஒரு புல்லே முளைக்க ஆரம்பிச்சிருது. இந்த புத்து மண்ணு மூடுற அளவுலாம் முனிவர்கள் தவம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. சிவனோட கழுத்துல இருக்கிற கார்கோடகன்கிற பாம்பு ஒரு தப்பு பண்ணதுனால சிவனோட சாபம் அந்த கார்கோடகன் பாம்புக்கு கிடைச்சது. சாப விமோச்சனமா சிவன் என்ன சொன்னார்னா, அந்த முஞ்சிகேச முனிவரை போய் வழிபாடு பண்ணு, உனக்கு அந்த பிரச்சனை சரியாகும். சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நேரடி நடன போட்டியை லைவா பார்த்தவர் முஞ்சிகேச முனிவர். பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மாதிரியான ரிஷிகளுக்கு ரீடெலிகாஸ்ட் சிவன் பின்னால பண்ணார். அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சிவனோட கழுத்துல இருக்கிற அந்த கார்கோடங்கிற பாம்புக்கு வந்த சாபமே எப்படி சரியாச்சு? முஞ்சிகேச முனிவர் ஆசீர்வாதம் பண்ணதுனால சரியாச்சு. பாம்புக்கு வந்த தோஷத்தையே நீக்கிய அந்த முனிவரோட ஜீவசமாதி இருக்கிற இடம் நாகதோஷம், சர்ப்பதோஷம் நீங்கிறதுக்கு சரியான இடம். அங்க நம்ம பூஜை பண்ணி கௌரி சங்கர் ருத்ராட்சம் 2 முகம் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சிவன் சக்தி 2 சேர்ந்ததுதான் பிரபஞ்ச இயக்கம். இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஜீவசமாதிகள் கோவில்கள்ல வச்சு நம்ம பல ஆன்மீக பொருட்களை பூஜை பண்ணி கொடுக்கறதுனாலதான் நிறைய பேருக்கு உடனடி ரிசல்ட்ங்கிறது கிடைக்கும். இப்ப இந்த வீடியோலயே அந்த கோவிலோட மேப், லிங்க், லொகேஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. கரெக்டா ஒரு 300 மீட்டர் கிட்ட வரப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிங்க. லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். ரொம்ப சந்துல போயிடுவீங்க மேப் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணா. ஸோ கரெக்டா பார்த்து போயிட்டு வாங்க. யாருக்கு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் வரணும்னு விதி இருக்கோ அவங்களால தான் இந்த கோவில்ல தரிசனம் பண்ண முடியும். வணக்கம்.